Hello friends, vanakkam and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ஈஸியாவே நாம வீட்லயே செஞ்சிடலாம். ரவை இருந்தாலே போதும். பாருங்க 5 டிசைன்ல நான் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்திருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் ரவை, தேவைக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவைக்கு தண்ணீர். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற ரவையை ஒரு பெரிய பவுலில் கொட்டி அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக நாம் எடுத்து வச்சிருக்கிற 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பிசைஞ்சிக்கோங்க. சரியாக இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ ரவை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை இப்போ நான் 4 பாகங்களாக பிரிச்சிருக்கேன். இந்த 4 பாகத்திலிருந்து 4 டிசைன் பண்ண போகிறேன். இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்திக்கு நாம் திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. இப்போ நல்ல ஷார்ப்பான கத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு நமக்கு இப்படி சதுரமான பீசஸ் கிடைக்கும். நாம் திரட்டும் போது ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இதை அப்படியே நான் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் அப்படியே எடுத்து 2 சைட்லேயும் 2 விரல்களால் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டிசைன் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ 2வது உருண்டையை நாம் எடுத்து அதே மாதிரி சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் நாம கட் பண்ணுறது கொஞ்சம் வீதியாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு லென்த் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த அடுத்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இப்போ நாம் பொரிச்சு எடுக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி மேலே ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பாருங்கள் நான் எப்படி ரோல் பண்ணுறேன். அப்படியே உள்பக்கமாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு எண்ட் வரும்போது ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செகண்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி திரட்டிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே கிராஸில் கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா கிராஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 3வது டிசைனும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி வரும். 4வது உருண்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுங்க. ரிப்பன் மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவுகளெல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. ரிப்பன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ குயிக்காக நாம் கட் பண்ணிட்டோன்னு. இது வந்து முக்கோண ஷேப். பாருங்க ரெடி ஆயிடுச்சு.
இப்போ எல்லா உருண்டைகளும் எடுத்து நாம கட் பண்ணிட்டு போக மீதி இருக்கிற எல்லா மாவையும் சேர்த்து ஒரு உருண்டை பண்ணிட்டு சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு இந்த மாதிரி சதுர சதுரமா கட் பண்ணோம்னா அடுத்த டிசைன் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ வாணலியை நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய் அதில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு டிசைனையும் பொறுமையாக போட்டு பொரிச்சு எடுங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டான எண்ணெயில் நாம் பொரிச்சு எடுத்தோம்னா குயிக்காகவே கருகிடும், உள்ளெல்லாம் ரொம்ப வேகாது. ஸோ பொறுமையாக எல்லா துண்டுகளையும் எடுத்து பொறுமையாக போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நாம் வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நாம் ஸ்நாக்ஸ் வீட்டிலேயே செஞ்சு வச்சிட்டோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒவ்வொரு ஷேப்பையும் எவ்வளோ அழகாக நாம் பொரிச்சு எடுத்துருக்குறோம் அப்படின்னு. ரொம்ப கருகலாக இல்லாமல் அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நாம் எடுத்துட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிசைனில் எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.